ஃபஸ்ட்டு நெய் 50 கிராம் ஊற்றிட்டேன். இப்போ வந்து அதுக்கு ஒரு 100 கிராம் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ நட்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். முந்தாமல் அதை அதில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக மைதா மாவு லைட்டாக எடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இப்போ இது முந்திரியோ நீங்கள் என்ன நட்ஸ் போடுறீங்களோ அது இதிலே பொரிஞ்ச பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட அல்வாவில் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். போகிறேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வச்சுக்கணும். பாருங்கள், இதை போட்டோடனே ஒரு சூப்பரான ஒரு வாசனை வரும். ஆயிலும் நெய்யும் கலந்து நீங்கள் வெறுமனே நெய்யே ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். மொத்தத்துக்கு நான் ஒரு 50 நெய்யும் ஒரு 50 ஒரு 75 போல் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 கப்பு தான் மாவு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தான். ஒரு 2 கப்பு அளவுக்கு பால் இதை இதில் சேர்த்து போடுறது. நல்லா வாசனை வறுத்த பிறகு தான் ஊற்றணும். இந்த மணம் தான் நமக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா நெய்யிலே அப்படியே வறுத்துறணும். இதுக்கு ஏலக்காய் தான் இப்போ பொடி பண்ணி போட்டுக்கிறேன். ஏலக்காயை நல்லா பவுடர் அடித்து வச்சுக்கணும். நம்ம வறுத்து வச்ச முந்திரியே மேலே கலந்துக்கலாம். முந்திரி பாதாம், நான் பாதாம் தான் போடுறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள்